ॐ मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपात्तमहं वन्दे परमानन्दमाधवं यं ब्रह्मा वरुणेन्द्रोत्तरमरुदः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गभद्रक्रमोपनिषदैः गायन्ति यं सामगा ध्यानावस्थिततत्पदेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुषुरासुरगणाः देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः. ஓம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். பகவத்கீதையினுடைய 14வது அத்தியாயமான குணத்ரய விபாக யோகத்தை நான் பார்த்து வருகின்றோம். இந்த அத்தியாயமானது அதாவது உண்டான இந்த உலகம் அனைத்தும் சேத்திரிக்கனுடைய ஒரு விதமான சம்யோகத்தினால் அல்லது குணத்தினால் உண்டானது என்று கூறப்பட்டது. அது எப்படி எந்த விதத்தில் உண்டானது என்று இந்த அத்தியாயத்தில் பகவான் விளக்குகின்றார். அதற்கு முன் இந்த சேத்திரிக்கனுடைய ஞானத்தை புகழ்ந்து பகவான் பேசுகின்றார். இந்த சேத்திரிக்க ஞானத்தை அடைந்தபின் அதனுடைய பொருள் என்ன, அதனால் ஞானம் என்பது என்ன, அதனுடைய பயன் என்ன என்று பகவான் முதல் 2 ஸ்லோகத்தில் கூறினார். அது என்னுடைய சாரம். நம்ம அடுத்தடுத்த அத்தியாயத்தில் பார்க்க இருக்கின்றோம். முதல் 3 ஸ்லோகத்தை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதில் முனிவர்கள் அனைவரும் எதை அறிந்து மேலான சித்தியை அடைந்தார்களோ அந்த ஞானங்களுள் உத்தமமான உயர்ந்த மேலான அந்த ஞானத்தை உனக்கு எடுத்து உரைக்கின்றேன் அப்படின்னு பகவான் சொல்றார். பரம்பூயக பிரவக்ஷாமி, மீண்டும் நான் கூறுகின்றேன். என்னன்னா மீண்டும் நான் சொல்ல போகின்றேன் சொல்றார். அப்போ அதனுடைய சாரம் என்ன? ஒரு முறைக்கு பல முறை அந்த ஞானம் முன்ன அத்தியாயத்தில் பல முறை எடுத்துரைக்கப்பட்ட போதிலும் பரம்பொருளை அந்த ஞானம் பரம்பொருளை பற்றியதால் அது மேன்மை மிக்கதால் நான் மீண்டும் கூறுவேன். ஏனெனில் அது மிக சிறந்த பலனை விளைவிக்கின்றது, ஞானங்களுள் உத்தமமானது. அதனால நான் போன அத்தியாயத்தில் பலமுறை, போன அத்தியாயம்னா முன்ன அத்தியாயங்களில் 2வது அத்தியாயத்திலிருந்து 13வது அத்தியாயம் வரை கூறினாலும் அதையே நான் உனக்கு மீண்டும் கூறப்போகின்றேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஏன் பரமமானது? ஏனெனில் இது முக்தியை அளிக்கக்கூடியது சொல்றார். அப்ப மற்ற ஞானங்கள்லாம் முக்தியை அளிக்காதா அப்படின்னா மற்ற ஞானங்கள் மற்றன யாகம், யஜ்ஞங்கள், தானம், தர்மம், வழிபாடு இவையெல்லாம் முக்தியை அளிக்காது. இது உனக்கு முக்தியை அளிக்கும். மற்ற யாகங்கள், யஜ்ஞங்கள், வழிபாடு எப்படி பகவானுக்கு பூஜை செய்ய வேண்டும், என்ன மந்திரங்களை உச்சரிக்க வேண்டும் என்ற வழிமுறைகளைத்தான் கூறுகின்றதை ஒழிய அந்த பரமாத்மாவினுடைய உண்மை சொரூபத்தை மற்ற நூல்கள் ஞானத்தை கொடுக்காது. இந்த ஞானம் பரமாத்மாவினுடைய உண்மை தன்மையை, உண்மை சொரூபத்தை
இது கொடுக்கின்றது சொல்றார். ஏன் மேலானது, சிறந்தது, உத்தமமானு சொல்றாரு? ஏனெனில் இது பரமகதியை இது கொடுக்கக்கூடியது. அர்ஜுனனுக்கு கேட்பவர்கள் மனசுல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக இதை சொல்றார். கேட்பவர்கள் மனசுல ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்காக சொல்றார். சிரத்தையானது வரும், நம்பிக்கையானது வரும். நம்பிக்கை வர, சிரத்தை வர, ஒரு உந்துதல் வர, இது மேலான பிரயோஜனத்தை கொடுக்கக்கூடியதுன்னு ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுறதுக்காக சொல்கிறாராம். ஆனால் நம்ம குரூப்பில் உள்ளவங்களுக்கு என்னதான் சொன்னாலும் அந்த உற்சாகம் வராது. ஏன்னா புரிஞ்சாத்தான சிரத்தை வரும், உற்சாகம் வரும். பிரிவே இல்லைன்னா எங்கே உற்சாகம் வரும்? அது மாதிரி அர்ஜுனனை கேட்குறார். அர்ஜுனன் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன் அர்ஜுனா, நான் உனக்கு மீண்டும் கூறப்போகின்றேன். ஏன்னா ஞானங்களும் உத்தமமானது அப்படிங்கிறார். அப்போ மற்ற ஞானம்லாம் வேஸ்டா? என்ன இல்லை, அப்படி நம்ம நினைக்கக்கூடாது. மற்ற ஞானம் பரம்பொருளை பற்றிய அறிவு அல்ல, பரம்பொருளை எப்படி வழிபட வேண்டும் என்றுதான் கூறுமே ஒழிய அது முக்தியை அளிக்காது. அப்போ என்ன அளிக்கும்? அப்போ கும்பிடக்கூடாதா? யாகம் யக்கியம்லாம் வேண்டாமா என்றால், யாகம் யக்கியங்கள் வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் அது நம்மை பக்குவப்படுத்த உதவும், அந்தக்கரண தூய்மையை அடைய செய்ய உதவும். அதே இந்த ஞானம். அதனால் இதம் ஞானம் உபாசிரித்தேங்கிறார். அதனால் இந்த ஞானத்தில் உபாசிரித்தன் அந்த இடத்துல அடைந்து அனுசரித்து அப்படிங்கிறார். சிரத்தா பக்தியுடன் அனுசரித்து, அனுசரித்தவர்கள் என்னுடைய இயல்பினை அவர்கள் அடைகிறார்கள். இயல்புன என்ன? சேத்திரமும் சேத்திரஞனும் அனைத்தும் சேத்திரம் மித்யா. சேத்திரஞன் சத்தியம் என்று உணர்தல். அதே ஜீவேஸ்வர ஐக்கிய ஞானம். இந்த இடத்துல ஐக்கிய ஞானம்னா எல்லாமே அந்த பரமேஸ்வரனால் உற்பத்தி செய்யப்பட்டது என்பது ஐக்கிய ஞானம் என்று கூறிய பகவான் அந்த அடுத்து ஞானத்தை புகழ்ந்து நம்ம 3வது ஸ்லோகத்தில் இந்த உலகம் எப்படி உற்பத்தியானது அப்படிங்கிறத பகவான் இதில் சொல்கிறார். மம யோனிகி மகத் பிரம்ம தஸ்மின் கர்ப்பம் ததாமி அகம் சம்பவ சர்வபூதானாம் ததோ பவதி பாரத. எனது கருப்பை ஆகிய மகத், எனது கருப்பை மகத் பிரம்மமாகும் அப்படிங்கிறார். கருப்பைனா உயிர்கள் தோன்றுகின்ற இடம். நம்ம எப்படி நம்ம தாயினுடைய கருப்பையிலிருந்து வந்தோம், அந்த கருப்பை இருக்குல்ல, இந்த இடத்துல கருப்பைங்கிறது அந்த தாய் எவ்விதம் தோன்றினார் என்றால் அவர் தாயிடமிருந்து தோன்றினார். அவருடைய தாய் எவ்விடம் தோன்றினார் என்றால் அவருடைய தாயிலிருந்து தோன்றினார். இப்படியே மேலே போனால் எங்கே முடியும்? மாயை, மூல பிரகிருதி, அதே மகத் பிரம்ம. இந்த இடத்துல மூல பிரகிருதி முக்குண வடிவமான பிரகிருதி. அதே இந்த இடத்துல மகத் பெரியது. அப்படி மாயை முக்குண வடிவமான மாயையிடமிருந்து எல்லா உயிர்களும் தோன்றுகின்றன. யோனினா காரணம்னு அர்த்தம். விதை, சீட். எப்படி மரங்கள் தோன்றின? விதையிலிருந்து அது தோன்றுகின்றன. அந்த விதை மரம் எதனால் தாங்கப்படுகின்றது? எதை அஸ்திவாரமாக கொண்டிருக்கின்றது? வேறு இன்பம், வேற அல்ல.
பூமி தாயை அஸ்திவாரமாக கொண்டு மரம் இயங்குகின்றது. ஏன், இந்த உலகத்தில் பிறந்த அனைத்து உயிர்களும் பூமி தாயை அஸ்திவாரமாக கொண்டு, அனைத்து உயிர்களையும் எப்படி பூமி தாங்குகின்றதோ, அனைத்து உயிர்களும் தன்னுடைய இருப்புக்கு வாழ்வதற்கு எப்படி பூமியை தாங்கி இருக்கின்றதோ, கட்டடம் எல்லாம் பூமியை தாங்கித்தானே இருக்கு. லேசாக பூமி ஆட்டம் கண்டா நாம் எல்லாம் உள்ளே போயிடுவோம். ஒரு செகண்ட் போதும். பிரளயம்ங்கிறது பஞ்சபூதங்கள் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பித்தா போதும். நீர் அதிகமாக வந்தால் உலகம் அழிந்துவிடும். நெருப்பு அதிகமாக வந்தால் உலகம் அழிந்துவிடும். பூமித்தா எர்த்குவிக் அப்படிம்பாங்கல்ல, கொஞ்சம் கேப் இருந்தால் போதும், எல்லாம் காலி. அம்மட்டோ இம்மட்டோன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு வினாடியும் உலகம் மாறுகின்றன. ஒவ்வொரு வினாடியும் நம்முடைய ஆயுள் காலம் என்ன ஆகுது, போய்கொண்டு இருக்கின்றன, குறைகின்றன. என்ன செய்யணும், அதுக்குள்ள நம்ம இந்த வேலையோட வேலையாக ஞானானாம் உத்தமத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானத்தை பற்றிய விஷயத்தில் முதல் பாயிண்ட் எந்த ஞானம் அப்படின்னா, இந்த உலகம் மூலப்பிரகிருதியாகிய மாயையிடமிருந்து தோன்றியது. அதே முதல் பாயிண்ட், அதே முதல் ஞானம். படிப்படியாக சொல்லப்படுறார். அப்படியே படிப்படியாக இந்த மாயை முக்குண வடிவமானது அப்படின்னு சப்ஜெக்டுக்கு அடுத்த 5வது ஸ்லோகத்தில் சொல்லுவார். அப்போ செகண்ட் பாயிண்ட் பேர் சொல்லியிருந்தேன். மாயை பிரகிருதியிடமிருந்து தோன்றியது. இந்த மூலப்பிரகிருதி, இந்த மாயை முக்குண வடிவமானது அப்படி சொல்லி, அந்த முக்குணம் என்றால் என்ன, விளைவுகள் என்ன அப்படிங்கிற படிப்படியாக நமக்கு அதை சொல்லுவார். அதனால வகுப்புகள் ஒரு டிவி சீரியல் பார்க்கும்போது கூட தொடர்ந்து பார்த்தாக்க அது புரியும். நான் கூட அப்படித்தேன். ஏதோ ஒரு ஈவன் ஒரு திரைப்படம் பார்த்தா கூட அதை தொடர்ந்து பார்த்தா தான் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இடவல்ல நம்ம போய் பார்க்கும்போது எந்த படமே பிடிக்காது. டக்குன்னு ஃபார்வர்டாக ஆகிட்டே போவோம். எந்த படமே இடவல்ல பார்த்தா எதுவும் பிடிக்காது. அந்த படத்தை பார்க்குறோம்னா ஏற்கனவே படம் பார்த்த படமாக இருக்கணும். அதை முதல்ல இருந்து எந்த படம் பார்த்தாலும் அதை நம்ம மாற்ற மாட்டோம். சேனலை மாற்றுறதுக்கு அதுவும் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த வகுப்பில் தொடர்ந்து நம்ம கேட்டுக்கொண்டு வந்தாத்தேன் நமக்கு நல்லா நிறைய புரியும். அப்படி கேட்க முடியாதவர்களுக்கு கூட நம்ம கேசட் வெளியிடுறோம் யூடியூப்பில். நம்ம அந்த பதிவை ஒவ்வொரு கிளாஸும் கிட்டத்தட்ட பதிகிறேன். இந்த பாருங்கள், செல் இருக்குது. இந்த செல்லு தனியாக ஒதுக்குனே தனியாக பர்ச்சேஸ் பண்ணி செல்லில் பதியப்படுகின்றன. யூடியூப்பில் பதிய முடியாதாமே, இது ஜூமில் பதிய முடியாது, செல்லில் பதியப்படுகின்றது. அந்த செல்லை பதிஞ்சு என்னுடைய யூடியூப் ஒன்று வச்சுருக்கேன், அதில் நம்ம போடுறது. அதையாவது நம்ம கேட்கணும். வாய்ப்பு இல்லைன்னா அதையாவது கேட்கணும். காலையில் எப்பயுமே சீரியல் போடுவாங்க. அந்த சீரியல் போட்டு ஒரு நைட்டும் அதே சீரியல் போடுவாங்க. ஏன்னா சில பேர் பொதுமக்கள் வேண்டுகோள் கொடுத்துருப்பாங்க, ஆஃபீஸ் டயத்தில் நீங்கள் போடுறீங்க, நைட்டு போடுறது. ராமாயணம் மகாபாரதம்லாம் அதைத்தான் சொல்லுவாங்க. நைட்டு ஒரு இடம் 9 மணிக்கு மேலே போடுறாங்க. ராஜ் டிவிலலாம் நைட்டு போடுறாங்க, 7 மணிக்கு மேலே ஆஃபீஸ் போய்ட்டு வந்துடுவாங்கன்னு. அதில் மகாபாரதம் மீண்டும் அது வந்திருக்கு. அது மாதிரி இந்த இடத்துல ஐவின் தொடர்ந்து அது கேட்கப்படுது. பாயிண்ட் எங்கே எப்படி போகிறாரு அப்படின்னு தொடர்ந்து கேட்கலாம். அப்போத்தே நம்ம ஞானத்தை அடைய முடியும். இன்னும் சீரியஸாக சொன்னால் நம்ம கிளாஸில் அதில் நோட்ஸ் எடுக்கணும்பாங்க. பொதுவாக நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸில் நம்ம கிளாஸை ஃபாலோ பண்ணுறது அது உத்தமம் என்று நம்ம பொதுவாக கூறுவோம். அதனால் இந்த மூல பிரகிருத்தினே இது மாயை, இது மகத் அப்படிங்கிற அந்த மகத்துங்கிறது மூல பிரகிருதி மாயை.
இந்த இடத்துல இந்த மூலப்பிரகிருதி ஒரு பாயிண்ட் சொல்றாரு, ததாமி அகம் அப்படிங்கிறார். எல்லா உயிர்கள் அதில் நான் கருத்தரிக்கின்றேன். கருத்தரிக்கின்ற இந்த இடத்துல சக்தியை நான் கொடுக்கின்றேன். நான் தான் சக்தியை கொடுக்கிறேன். அந்த கருத்தரிக்கின்ற சக்தியை நான் தான் கொடுக்கின்றேன். தானாக கருத்தரிப்பதில்லை, பகவான் கொடுக்குறார். அதனால தான் எந்த உயிரும் தானாக கருத்தரிக்காது. தானாக கருத்தரிச்சுன்னா அந்த உலகத்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு கருத்தரிக்கிறதுக்கு ஒரு தந்தை தேவைப்படுகின்றது, ஆண் தேவைப்படுகின்றது. ஆண் இல்லாமல் அது கருத்தரிக்காது. ஏனெனில் இந்த உலகத்தை படைத்த ஆண்டவன் அந்த மாயைக்கு கருத்தரிக்கிற சக்தியை அவன் கொடுத்திருக்கின்றான். அதை நம்ம தாய் கருத்தரிக்கிறார் என்றால் தந்தையினுடைய சக்தி தேவை. அந்த தந்தை தான் பரமேஸ்வரன். மாயா சக்தியினுடைய சக்தியை நாம் தந்தை என்று கூறுகின்றோம். தந்தை இல்லாமல் தாய் கருத்தரிக்க மாட்டாள். எந்த உயிரும் மற்ற உயிர் ஆண் உடைய சக்தி இல்லாமல் பெண் கருத்தரிக்க மாட்டாள். உண்மைதான? அதனால நம்ம தாய் போற்றத்தக்கவள், புனிதமானவள். குடும்பத்தில் உள்ள தாயிடமிருந்தே நம்ம வந்தோம். சில பேருக்கு குடும்பத்தில் பந்தப்பட்டு இருக்காங்க, மாயையில் இருக்காங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. We are come from family. அதே அடுத்த அத்தியாயத்தில் வரும். நம்மளை ஆண்டவன் படைக்கும் போதே கருமத்துடன் காமத்துடன் கூடிய தேகத்தை இறைவன் படைத்தான் அப்படின்னு வரும். இந்த தேகமானது கருமத்துடன் பிராராப்தம் ஆகாமி, பிராராப்த கர்மத்துடன் சில காமங்களுடன் இந்த தேகம். காமம்னா தப்பா எடுத்துக்கூடாது. ஆசை, பெரிய ஆசை. அந்த ஆசை இல்லாமல் நம்ம வந்திருக்க முடியாது. தாய் தந்தையினுடைய குழந்தை வேணுங்கிற ஆசையினாலே நம்ம வந்தோம். அந்த ஆசை ஏன் வந்தது அப்படின்னா அது இறைவனுடைய நேச்சுரலி அப்படின்னு சொல்லணும். இயற்கையாக இந்த இடத்துல ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், பிரகிருதியே தானாக படைத்ததுன்னு வைசேஷிக மதம் நிராகரிக்கப்படுகின்றன. பிரகிருதி தானாக நிரீஸ்வரவாத முடியுமா? ஈஸ்வரனே இல்லை, அது தானாக உற்பத்தி செய்யப்பட்டது என்பது என்ற கருத்து அது நிராகரிக்கப்படுகின்றன. பிரகிருதியே தானாக உற்பத்தி செய்தது அப்படி சொல்லக்கூடாது. அதை நானே அந்த சக்தியை கொடுத்தேன்னா என்னை சார்ந்து அது இயங்குகின்றன. என்னுடைய சிற்சக்தியை, சைதன்ய சக்தியை மாயைக்கு கொடுத்து அதை நான் இயங்குகின்றன. அந்த மாயை தன்னுடைய படைப்புக்கு, செயல்பாட்டுக்கு சைதன்யமாகிய என்னை அது சார்ந்து இருக்கின்றன. எப்படி பிரகிருதி தானா உருவாகும்னு சில மதங்கள் கூறுவது மாதிரி அல்ல. இது எப்படின்னு சொன்னால், தாய் தானாக கருத்தரித்தாள், எல்லா தாயும் தானாக கருத்தரித்தாள் அப்படின்னா எப்படி இருக்கும்? ஏன் அது முடியாது? ஏனெனில் இறைவனுடைய படைப்பு சிலது. அதனால் இதில் சொல்கிறோம், இறைவன் தான் சக்தியை கொடுத்தார். அதனால் கருத்தரிக்கிறதுக்கு சில பேர்த்துக்கு கேட்காது, சில பேர்த்துக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுன்னா ஆண்டவனோட முறையிட்டு ஆண்டவனோட பிரார்த்தனை செய்து அது வழிபட்டு அவருக்கு வேண்டிய அபிஷேக ஆராதனைகள் நல்ல காரியங்களை செய்து சில பேருக்கு அந்த கருத்துக்கிற சக்தி வந்துடும். அது இறைவனுடைய படைப்பு. அதனால எல்லாத்துக்கும் நம்ம இறைவனை போடுறோம். குழந்தை பிறக்காவிட்டாலும் ஆண்டவா குழந்தை விடுங்கிறோம், குழந்தை பிறந்தாலும் இறைவனுடைய அருள் பிரசாதங்கிறோம், குழந்தை வளரும் பொழுதும் மொட்டை அடிக்கிறோம். எல்லாமே இறைவனுடைய அருள்.
வாங்க மகாராஜ், அறிவோம். நமஸ்காரம் மகாராஜ். வெல்கம் டு தமிழ்நாடு. தமிழ்நாட்டை வருக வருக வர வரவேற்கிறோம். சக்ஸஸ் சொல்லுவாங்கள்ல, சக்ஸஸ் அப்படி இறங்க. ஆமாம், கரெக்டு. நல்லது. சரி, வந்துட்டு இருக்கீங்க. நல்லது நல்லது. ஆமாம் ஆமாம், டெல்லியிலேருந்து. நல்லது, ஃப்ரீயாக வாங்க. நல்லது நல்லது போகிறேன். ஓ. அதனால் இந்த இடத்துல இறைவனே அனைத்துக்கும் காரணம். அதனால் இதில் சொல்கிறாரு, மகத் பிரம்மங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறார். மகத் பிரம்ம. மகத்துனா அந்த இடத்துல பிரகிருதி, மாயை. எப்படி ஒரு மரத்துக்கு விதை காரணமோ, எப்படி மண்பானைக்கு குடத்துக்கு களிமண் காரணமோ, அது மாதிரி இந்த உலகமானது மகத்திடமிருந்து வந்ததுன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு. பிரம்ம அப்படிங்கிறது இந்த இடத்துல இதில் பயன்படுத்துகின்றார். இந்த இடத்துல பிரம்மனா அந்த பிரம்ம சக்தியின் பேர். பிரம்மன் அந்த இடத்துல பிரம்மனுடைய சக்தியால் இந்த மாயை, இந்த பிரகிருதியானது வந்தது அப்படின்னு இந்த 3வது ஸ்லோகத்தில் இதில் சொல்கிறார். மமயோனி மகத் பிரம்ம அப்படிங்கிறார். இந்த இடத்துல மகத் பிரம்ம, அதாவது உபாதான காரணம், நிமித்த காரணம் அனைத்தும் அது இறைவன்தான். மமன என்னுடைய சக்தியால் என்னை சார்ந்து இருக்கின்ற, என்னால் இயங்குகின்ற இந்த சக்தியால் இந்த மாயையிடமிருந்து இந்த அனைத்து உயிர்களுங்கிறார். தேவ சரீரம், மிருக சரீரம், ஊர்வன, பரப்பன, நடப்பன அனைத்து சரீரங்களும் என்னிடமிருந்தே வருகின்றன. ஆனால் அந்த உபாதியை பொறுத்து அது சைதன்யத்தை வெளிப்படுத்துகின்றன. உபாதியை பொறுத்து அறிவு மாறுபடும். மனித உடலுக்கு உபாதியை பொறுத்து ஆத்ம தத்துவமானது அதிகமாக வெளிப்படும். மற்ற மிருகங்களுக்கு அதனுடைய உபாதியை பொறுத்து சைதன்யம் அதற்கு தகுந்து வெளிப்படும். அந்த உபாதியை நாம் புரிவதன் மூலம், அதை அறிவதன் மூலம் அதற்கு தகுந்து நம்ம உபாதி இல்லை என்று நாம் உணருவோம். அதே என்னுடைய சாரம். எதுக்கு மூலப்பிரகிருதி, மாயை, மகத்து, ஞானனா, முத்தமம், பிறப்பதில்லை இறப்பதில்லை, இதெல்லாம் ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த மூலப்பிரகிருதி வெறும் உபாதி, வெறும் மாயை. இருப்பது ஒரே சைதன்யம்தான். அதை விளக்குவதற்காகத்தே பகவான் இந்த இடத்துல சொல்கின்றார். மீதியை நாம் நாளை சிந்திப்போம். அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். ராமானந்த மகாராஜுக்கு நமஸ்காரம். செந்தில்ஜிக்கு என்னுடைய நமஸ்காரம். ஹரிவோம்.